கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குங்க சார்? ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் தியாகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், மனிதநேயத்தோடு நீங்கிற இயக்கம், தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனிதநேயமிக்க தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், நாளை சரித்திரம் சொல்லும். காரணம், இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும், தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழுகிற காலமாக அது அமையும். அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவுகள் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வீணனை போட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்கிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. கருத்து கணிப்பு தெளிவாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களை கேட்காமலே விசில் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே போட்டேன் என்பது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளில் இருந்து முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டி பிடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க சார். நயனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் இதுதான் இறுதி தேர்தல். அவருக்கு இதற்கு பிறகு கட்சி பதவி இருக்குமா இருக்காதா என்பதை மேலும் சொல்லும். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த இசை கற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய பிரதிநிதித்துவம், அவர் மட்டுமல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சார். அது யாரும் சார் வெளியிட்டுறது? நீ அது வந்து அன்ஆஃபீஸில் இருக்கிறத கேட்கக்கூடாது, பதில் சொல்ல இயலாது. சுயநலத்தை கொண்ட எந்த இயக்கமானாலும் சாம்ராஜ்யம் அழியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்களே புரிந்து கொள்வீங்க சார். சுயநலம் எப்போதுமே உங்களுக்கு தெரியும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் எதை வேணா கற்றுக்கலாம். ஆனால் கர்வத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தத்துவம். சுயநலமும் கர்வம் இருக்கின்ற இடம் அந்த சாம்ராஜ்யம் அழியும். அதை யாராலும் தடுக்க இயலாது. நம்ம கட்சி வேற எந்த கட்சியில அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்ல இருக்கோம் 22 நாள், அது தெரியாது உங்களுக்கு. இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது. அந்த மாதிரி போயிருக்காங்க இல்லை. எங்களுக்கு இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவாக மட்டுமல்ல, அவருக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இருந்து 2 தலைவருக்கு பிறகு இவரை தான் காணுகிறேன். நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார் திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு பாராட்டு. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கு இல்லை. 150 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும்
10-15 பேர் படம் எடுத்தாங்க அந்த உட்கார்ந்துட்டு சீட்டு. இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.